ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்ட் 4 இதில் பார்க்க போகிறோம். ஸ்டில் வி ஹாவ் என்ன சொல்கிறது, ஒரு 300 பேஜஸ் கிட்ட நம்ம முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நிறைய பார்ட்ஸாக இருக்கும். பட் ஐம் ஷுர் இட்ஸ் வர்த் கண்டென்ட். நீங்கள் லிசன் பண்ணலாம். எப்பயாச்சும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஆடியோவாக கூட உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டே போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்னைக்கு எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் டென்யூர் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அதை நான் ப்ரீவியஸாக என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பிரிட்டிஷோடைய வருகையினால நமக்கு என்னென்னலாம் இருந்துச்சு, என்னெல்லாம் வந்து அழிந்தது அப்படின்ட்டு. ஸோ ஹேண்டிகிராஃப்ட் இதெல்லாம் வந்து அழிந்தது. பட் ரயில்வேஸ் இன்ட்ரடியூஸ் ஆனாலும் என்னன்னா நிறைய அவங்க பிரிட்டிஷ் கூட்ஸ் இங்க வந்துட்டு நம்மளுடைய மார்க்கெட் அழிஞ்சது தான் மிச்சமே தவிர, அந்த ரயில்வேனால மேபி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்ததுன்னு சொல்லலாமே தவிர, மற்றபடி அதனால நிறைய நமக்கு அழிவுகள் தான் வந்து பேசாச்சு. அந்த ரயில்வே ஒன்றும் அவங்களுடைய காசுல போடல, நம்மளுடைய காசுல தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிரிட்டிஷ்னால நமக்கு இவ்வளோ பாசிட்டிவ்னு சொல்லி எதையுமே சொல்ல முடியாது. எல்லாமே அவங்களுடைய செல்ஃப்காக தான் வந்து கொண்டு வந்தது. ஸோ லேண்ட் டென்யூர் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, it refers to the system of land ownership and management. The features that distinguish a land tenure system from others relate to the following: who owns the land. அதாவது ஒரு லேண்ட் டென்யூர் அப்படின்னா என்னன்னா, சிஸ்டம் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப்னா என்ன, உடைமையாக்குதல். அந்த ஒரு என்ன சொல்றது, உரிமை அந்த சொல்லுவாங்களே, உரிமை அதை வந்து மேனேஜ் பண்றது, இதெல்லாம் தான் லேண்ட் டென்யூர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா 3 விஷயத்துல வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுவாங்களாம். யார் ஓன் பண்ணியிருக்காங்க, யார் கல்டிவேட் பண்றாங்க, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் த லேண்ட் ரெவென்யூ டு த கவர்மெண்ட் அப்படின்றது. இந்த கொஷின்ஸ்ல 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் டென்யூர் வந்து இந்தியாவில் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜமீன்தாரி சிஸ்டம், மஹல்வாரி சிஸ்டம், ரயோத்வாரி சிஸ்டம். ஜமீன்தாரி சிஸ்டம் ஆர் த லேண்ட்லார்ட் டெனன்ட் சிஸ்டம். ஜமீன்தாரி சிஸ்டம் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் வாட்ன்னு சொல்லி கேட்பாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் லேண்ட்லார்ட் டெனன்ட் சிஸ்டம். என்ன சொல்றாங்க, லேண்ட்லார்ட் டெனன்ட் சிஸ்டம். ஓகேங்களா? திஸ் சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் பை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி when in 1793 Lord Cornwallis introduced Permanent Settlement Act. இது எப்போ வருது அப்படின்னு கேட்டா, 1793ல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இதை உருவாக்குறாங்க. லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படின்றவர் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்னு கொண்டு வராரு. இந்த சிஸ்டம்க்கு கீழே லேண்ட்லார்டா இருக்கட்டும், ஜமீன்தாரா இருக்கட்டும், அவங்க தான் ஓனர் ஆஃப் தி லேண்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் they were responsible to pay the revenue. ஸோ லேண்ட் ரெவென்யூவை ஜமீன்தார் தான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும், அவங்க தான் அந்த லேண்டுடைய ஓனர்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வருது. அதாவது த ஷேர் என்னன்னா, கவர்மெண்டோடைய ஷேர் என்னன்னா, டோட்டல் அந்த லேண்ட்லேருந்து ரெண்ட் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கலெக்டட் வாஸ் ஃபிக்ஸ்டு அட் 10/11th, the balance going to the zamindar as remuneration. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்காவாசியில், அதாவது முக்காவாசிக்கும் மேலே 10/11th போர்ஷன் வந்து பிரிட்டிஷுக்கு போயிடும். மிச்சம் இருக்கிற அந்த 1% தான் வந்து என்ன ஆகுது, ஜமீன்தாருக்கு ரெவென்யூவாக போகுது. அப்போ இதில் வேலை செஞ்சவங்கலாம் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளாய்ட் தான் ஆவாங்க. மஹல்வாரி சிஸ்டம் ஆர் கம்யூனல் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி அடுத்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஜமீன்தாரி. ஓகேங்களா? இப்போ பார்க்க போகிறது மஹல்வாரி. After the introduction of this system, it was later extended to Madhya Pradesh and Punjab. So இந்த சிஸ்டம் வந்து அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், பஞ்சாப்க்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சு. The ownership of land was maintained by the collective body, usually the villager, which served as a unit of management. ஓகேங்களா? ஓனர்ஷிப் ஆஃப் தி லேண்ட் பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் பாடி ஆஃப் வில்லேஜர், மக்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கலெக்டிவா சேர்ந்து, மக்கள்ல வில்லேஜர்ஸ். ஸோ உங்களுக்கு ஹிண்ட்டுக்காக ஒரு என்ன சொல்றது, ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். மஹல்வாரி மக்கள்லாம் சேர்ந்து, வில்லேஜர்ஸ் தான் சேர்ந்து அந்த ஒரு லேண்டை வந்து கலெக்டிவாக வந்து மேனேஜ் பண்ணாங்க. they distributed land among the peasants and collected the revenue and paid to the state. ஸோ ஒரு என்ன சொல்றது, இது மஹல்வாரின்றது எந்தெந்த ரீஜியன்னு கேட்டால் மத்திய பிரதேஷ், பஞ்சாப். யார் இதை மேனேஜ் பண்ணாங்கன்னா வில்லேஜர்ஸ், மக்கள். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க வந்து பெசன்ஸ்க்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. அதுலேருந்து வர ரெவென்யூவை பிரித்து ஸ்டேட் ஆர் த கவர்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க.
ரயோத்வாரி ஆர் ஓனர் கல்டிவேட்டர் சிஸ்டம். இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஓகேங்களா, ரயோத்வாரி ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அண்ட் லேட்டர் வந்து அந்த மகாராஷ்டிரா ரீஜன், குஜராத், ஆசாம், கூர்க், ஈஸ்ட் பஞ்சாப், மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இங்க என்னன்னா ஓனர்ஷிப் அந்த ரைட் ஆஃப் யூஸ் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் யார் கையில இருந்ததுன்னா டில்லர், உழவர்களுக்கு உழுவுறவங்களுக்கே நிலம் அப்படின்ற ஒரு இதுதான் இந்த ரயோத்வாரி, ஓகேங்களா. there was a direct relationship between the owners. ஸோ நடுவில் மீடியேட்டர்ஸ் யாரும் இந்த ரயோத்வாரியில கிடையாது. ஸோ எந்த ரயாட்டம் கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. There was the direct relationship between the owner. The system was the least oppressive system before independence. ஸோ லீஸ்ட் தான், நோ ஓப்ரெசிவ்னு சொல்லலை, லீஸ்ட் எப்படி இருந்தாலும் பிரிட்டிஷ்க்கு கொடுத்து தான் ஆகணும். லீஸ்ட் ஓப்ரெசிவ் சிஸ்டம்னு சொல்லும்போது இந்த ரயோத்வாரி சிஸ்டம் சொல்றாங்க. ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் அண்ட் காலனியல் கேபிட்டலிசம் எப்படி நடந்துச்சு? ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் நம்மளுடைய இந்தியாவில் டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட்ல ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்றாங்க. இண்டஸ்ட்ரியல் growth டியூரிங் 19th செஞ்சுரி. அந்த 19th செஞ்சுரி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து பயனீரா இருந்தாங்க. பயனீர்னா ஆரம்பத்துல ஒரு என்ன சொல்றது ஆரம்பிச்சு வைக்கிறாங்கன்றாங்க இல்லையா. இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரைசஸ் எல்லாம் அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க இன் இந்தியா. தே ஹேட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது அவங்களுடைய நாட்டுல வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல, அதை வச்சு இங்க நமக்கு கொண்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ் என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்டேட் சப்போர்ட் உடைய செயல்பட்டுச்சு, ஸ்டேட் சப்போர்ட்டோட. பிரிட்டிஷர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸை வந்து 19th செஞ்சுரியில கொண்டு வந்தாலும் they were primarily interested in profit making and not in accelerating the economic growth. என்னதான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து கொண்டு வந்திருந்தாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் மேக்கிங் தான் ஒரு நோக்கமா இருந்துச்சே தவிர மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ இல்ல வருமானத்துக்கோ இல்ல பொருளாதாரத்துக்கோ முன்னேற்றம் கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. 19th செஞ்சுரியோட எண்டில் பார்த்தீங்கன்னா 36 ஜூட் மில், ஜூட்னா என்னது சணல் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஜூட். 194 காட்டன் மில், பருத்தி ஆலைகள் இருந்துச்சு. அண்ட் a good number of plantation industries. ஸோ பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொன்னா என்னென்ன சொல்லலாம், டீ, காஃபி, ரப்பர், இதெல்லாம் பிளான்டேஷன் இல்லையா. ஸோ அதுவும் நிறைய இருந்துச்சுன்றாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல் ஹேட் ரைசன் டு 6 million tons per annum. ஸோ அந்த காலகட்டத்திலே கோலோடைய ப்ரொடக்ஷன் 6 million டன்னாக உயர்ந்தது. இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ரஸ் டியூரிங் த 20th செஞ்சுரி. 20th செஞ்சுரியில தான் பார்த்தீங்கன்னா ஸ்வதேஷி மூவ்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸஸ் ஸ்டிமுலேட் பண்ணுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, ஸ்வதேஷி மூவ்மெண்ட் ஸ்டிமுலேட்டட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். த எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரி, நியூ இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மெயின்டைன்ட் a slow but steady growth till the first outbreak of First World War in 1914. ஸோ இந்த ஸ்வதேஷியில் ஆரம்பிக்குது மெதுவாக வளர்றதுக்கு. அப்படியே வந்து என்னதான் வேகமான வளர்ச்சி இல்லைனாலும் ஒரு ஸ்டெடியா ஸ்டேபிளா வளர்ந்துகிட்டு வருது டில் வேர்ல்டு வார் வரைக்கும் 1914. பை திஸ் டைம் நம்ம கிட்ட மோர் தென் 70 காட்டன் மில்லும் 30 ஜூட் மில்லுமே இருக்குது எக்ஸ்ட்ராவா. கோல் ப்ரொடக்ஷனும் டபுள் ஆகுது. ஃபவுண்டேஷன் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியும் அப்பதான் ஃபவுண்டேஷன் வருது. ரயில்வே நெட்வொர்க்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1924-39 அந்த காலகட்டத்தில் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் வருது. அயர்ன் அண்ட் ஸ்டீலாக இருக்கட்டும், காட்டன், டெக்ஸ்டைல், ஜூட், மேட்சஸ், சுகர், பேப்பர், பல்ப், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வருது. brought under the ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஸோ ப்ரொடெக்ஷன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் தனியாக ப்ரொடெக்ஷனில் வரும். ஸோ இதில் நமக்கு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதில் ஏதாச்சும் கொடுத்துட்டு இந்த காலகட்டத்தில் எந்த இண்டஸ்ட்ரி இதில் ப்ரொடெக்ஷனில் வரலன்னு கொடுத்துட்டு கேட்பாங்க. சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆனால் அதை வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும்னா இதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அயர்ன் அண்ட் ஸ்டீல் கண்டிப்பாக முக்கியமானது. காட்டன் அதுதான் பேசிக்கு. ஜூட் அதுதான் நமக்கு ரொம்ப பேசிக். மேட்சஸும் எஸ் அஃப்கோர்ஸ் சிவகாசி. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். சுகர் நமக்கு மறக்காது, ஓகே. பேப்பர் அண்ட் பல்ப்பு அதுவும் மறக்காது. ஸோ இதுதான் வந்து ப்ரொடெக்ஷனில் இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இந்த ப்ரொடெக்டட் இண்டஸ்ட்ரி ரேப்பிட் எக்ஸ்பேண்ட் ஆச்சு, வேகமாக இதுவாக ஆரம்பிச்சது. தீஸ் ப்ரொடெக்டட் இண்டஸ்ட்ரீஸ் கேப்சர் தி என்டையர் இந்தியன் மார்க்கெட் அண்ட் எலிமினேட்டட் ஃபாரின் காம்படிஷன் டோட்டலி. இந்த ப்ரொடெக்டட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்டையர் இந்தியன் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணி ஃபாரினுடைய காம்படிஷனை தோற்கடிச்சுது. Thus, in early part, British rule tried to transform Indian economy as producer of
industrial raw material and tried to capture Indian market for their industrial finished goods and thus started exploiting Indian economy in different way. Later on, British capitalists gradually developed various industries like jute, tea, coffee, cotton, textile, paper, pulp, sugar, etc. for locational advantages and exploited Indian labours extensively. ஓகேங்களா, ஸோ பிரிட்டிஷ் தான் இதெல்லாம் கொண்டு வராங்க. பிரிட்டிஷ்க்கு இருந்த காம்படிஷன் தான் போச்சே தவிர இந்தியன்ஸ் இதை கொண்டு வரல. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு நோ இண்டஸ்ட்ரீஸ் வந்ததெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு பெனிஃபிட்ன்னு சொல்றத விட எல்லாமே அவங்களுடைய நல்லத்துக்கு தான், அவங்களுடைய ப்ராஃபிட்டோட மைண்டுக்காக தான், எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக தான் நம்மளுடைய வளங்கள் எல்லாம் திருடிட்டு போனாங்களே தவிர இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தாங்க நமக்கு எக்கனாமிக் growth ஆச்சு அப்படின்னு எதுவுமே சொல்லிக்க முடியாது. ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு பேபி மாதிரி தான், ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரம் த ஸ்கிராச் ஸ்டார்ட் பண்ணோம். எவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வளங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சு, எத்தனை ராஜாக்கள் அதை பாதுகாத்துட்டு வந்தாங்க, எத்தனை மன்னர்கள் அதை வந்து ப்ரொடக்டிவா கொண்டு வந்தாங்க. எந்த ஒரு நாட்டிலையுமே இல்லாத அளவுக்கு வளங்கள் நம்ம நாட்டுல இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையுமே தங்களோட சுயநலத்துக்காக அழிச்சிட்டு தான் போனாங்களே தவிர இது நமக்கு வந்தது ஒரு எந்த விதத்திலயும் ஒரு நன்மைன்ற சொல்றதை விட தீமை தான் அதிகமாவே இருந்திருக்குது. நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான நிறைய மார்க்கெட்ஸ் எல்லாம் இவங்களால அழிக்கப்பட்டது. ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் ரூல் வந்து நம்ம இந்தியன் என்டர்பிரைஸ் வளர்றதுக்கு தடையாக இருந்தாங்க. எக்கனாமிக் பாலிசிஸ் பார்த்தீங்க பிரிட்டிஷோடையது பார்த்தீங்கன்னா அண்ட் அதாவது நம்மளுடைய முதலீடு உருவாகாம இருக்குது. அதாவது அவங்களுடைய எக்கனாமிக் பாலிசி அப்படின்னா இந்தியன்ஸுக்கு ஒரு கேபிட்டல் முதலீடு கிடைக்க கூடாதுன்ற அளவுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி பாலிசிஸ் தான் அவங்க இருக்கணும்னு பார்த்துக்கிட்டாங்க. நம்மளுடைய வெல்த் எல்லாமே வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. ஓகே, ஃபினான்ஸ்டு கேபிட்டல் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர நமக்கு எதுவுமே பண்ணல. என்னன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து ரொம்ப தேக்கம் அடைஞ்சது, அழியவும் தொடங்குச்சு. ஏன்னா லார்ஜ் செக்ஷன் பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சரை தான் நம்பிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அதை வந்து அழிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டெக்ஸ்டைல்ல இந்தியா பயங்கர பீக்ல இருந்ததுன்னே சொல்லலாம். இந்தியன் கிளாத் மார்க்கெட்டுக்கு அவ்வளோ ஒரு டிமாண்ட் இருந்துச்சு. எல்லாருமே வந்து எல்லா கண்ட்ரீஸும் நம்மளுடைய காட்டன், நம்மளுடைய டெக்ஸ்டைல், நம்மளுடைய ஜூட் அப்படிதான் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த ஹேண்டிகிராஃப்டா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பிரிட்டிஷ் நம்மள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் இது பண்ணாங்க, அவங்களுடைய மார்க்கெட் பிடிக்கணும்னு சொல்லிட்டு. Some efforts by the colonial British regime in developing the plantation, jute mill, banking and shipping mainly promoted a capitalist firms that were managed by foreigners. These profit motives led to further drain. ஸோ இதனால நமக்கு பெனிஃபிட் இல்லை, இந்த மில் இதெல்லாம் வந்தது, இதனால இன்னும் ட்ரெயின் தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் ப்ரையார் டு 1991. இந்த 1991 தான் மேஜர் நம்மளுடைய பாலிசி ரிஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இண்டஸ்ட்ரி அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும், ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். இந்தியா வந்து ஏஷியாலே 3வது லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, 70 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு ரிமார்க்கபிள், இப்போ 75, அப்போ இந்த புக் வந்தப்போ 70 years of independence have brought a remarkable change in the socio-economic landscape of India. ஓகேங்களா, ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி எப்போப்பெல்லாம் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1948 சுதந்திரம் கிடைச்ச அடுத்த வருஷம், அடுத்து 1956, 1977, 1980, 1990 and 1991. இந்த காலகட்டங்களில் தான் நமக்கு ரிஃபார்ம்ஸ் கிடைச்சிருக்கு. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி பர்டிகுலர்லி வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அந்த ப்ராசஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப வீக்கு ஷாலோ இண்டஸ்ட்ரியல் பேஸ் தான் இருந்திருக்கு, ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் தான் கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் எம்பசிஸ் சாலிட் இண்டஸ்ட்ரி பேஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க, சாலிடாக இதுக்குன்னு தனியாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு 1948-56 பார்த்தீங்கன்னா clearly stated the need for developing both small scale இருக்கட்டும் லார்ஜ் ஸ்கேல் ரெண்டுத்துக்குமே ப்ரையாரிட்டைஸ் கொடுத்தாங்க நம்ம கவர்மெண்ட். பார்த்தீங்கன்னா
significant contribution. இப்போ 1948 industrial policy resolutions தான் பார்க்க போறோம். Therefore, Government of India declared its first industrial policy. அந்த டேட் மறந்துடாதீங்க, 6th ஏப்ரல் 1948 ஞாபகம் வச்சுப்போம் ஃபர்ஸ்ட் பாலிசி. ஆனால் எந்த மாதம் எந்த டேட்ன்றது தெரிஞ்சுக்கணும். 6th ஏப்ரல் 1948. த மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சிஸ்டம் ஆஃப் மிக்சட் எக்கனாமி அப்படின்ற ஒரு விஷயம் இதுல இருந்து தான் வருது அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுல பாருங்க, industries were classified into 4 groups such as public sector, strategic industries ன்னு சொல்லி சொல்றாங்க, public cum private sector, key industries ன்னு ஒன்று இருக்குது, controlled private sector, private and cooperative sectors, இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க 48ல. strategic industriesனா என்னன்னா ஏர், ரயில்வே, பேங்கிங், இந்த மாதிரி, அதாவது என்ன சொல்றது, ஆர்மி விஷயமா இருக்கட்டும், அது சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எதெல்லாம் வந்து நாட்டுடைய இறையாண்மையை வந்து நிர்ணயிக்குதோ அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்றாங்க. பப்ளிக் கம் பிரைவேட் செக்டார் வந்து கீ இண்டஸ்ட்ரீஸ். சிலதெல்லாம் சொல்லப்போனால் செயிலு, பெயிலு, ஸோ இந்த மாதிரி, சாரி பெயிலுன்றதாங்க, பெயில், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கீ இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. பப்ளிக் கம் பிரைவேட் செக்டாரு, ஸோ கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ், இதெல்லாம் வந்து இதை பற்றின விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்றாங்க. திஸ் பாலிசி endeavor to protect cottage and small scale industries-க்கும் இதில் ப்ரொவிஷன் இருக்கு 1948ல. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹேட் அ விர்ச்சுவல் மொனோபொலி இன் ரெயில் ரோடு. சொன்ன இல்லையா, ரெயில் ரோடுக்குலாம் வந்து கவர்மெண்டோடைய மொனோபொலி தான் இருந்திருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் டு டெவலப் மினரல், அயன் ஓர், இதெல்லாம் கவர்மெண்ட் கையில் இருந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட் என்கரேஜ்டு த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபாரின் கேபிட்டல். ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாலிசியில் ஃபாரின் கேபிட்டலில் வந்து என்கரேஜ் பண்ணாங்களா இல்லையான்னு கேட்டாங்கன்னா, யூ ஹேவ் டு சே எஸ், தே ஹேவ் என்கரேஜ்டு அப்படின்னு இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. பட் த கவர்மெண்ட் டிசைடட் தட் கண்ட்ரோல் வந்து இந்தியன்ஸ் கையில தான் இருக்கணும், மற்றபடி கேபிட்டல் நீங்க ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்துக்கலாம், அதாவது ஃபாரின் கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லும்போது இந்தியா ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஃபாரினோட ஆதிக்கம் இல்லாம இருக்கணுன்றதுல உஷாரா இருந்துகிட்டே, மேக் ஷியோர் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபாரின் கேபிட்டல்னு சொல்லும்போது அது எங்க நம்ம இறையாண்மையை வந்து எடுத்துக்குமோன்ற ஒரு பயம் இல்லாம தைரியமா, ஓகே நமக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணணும், நமக்கு கேபிட்டல் தேவை, ஃபாரின் கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்க ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் 1956 இது பார்த்தீங்கன்னா sought to give a dominant role to public sector. At the same time, it assured a fair treatment to the private sector. Government would support and encourage cottage and small scale enterprises by restricting volume of production in large scale sector by differential taxation and direct subsidies. இதெல்லாம் வந்துச்சு அடுத்த பாலிசியில. Necessity of reducing the regional disparities and level of development. Government recognized the need for foreign capital for progressive Indianization of foreign concerns. Indianization ஆக்கணும் ஃபாரின் கன்சர்ன்ஸ், அதுக்காக இது பண்ணாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க, ஐ திங்க் தெரியுதா இல்லையான்னு தெரியல, இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அண்டர் த டொமைன் ஆஃப் கவர்மெண்ட், இன்டர் ஆலியா ரயில்வே, ஏர் டிரான்ஸ்போர்ட், ஆர்மி, அம்யூனிஷன், அயன் அண்ட் ஸ்டீல், அட்டாமிக், பார்த்தீங்கன்னா which were envisaged to progressively uh, stationized progress by private sector was expected to supplement the efforts of state. ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் ஒன்றிணைந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தேர்ட் கேட்டகரி contain all remaining industries and it was expected that private sector would initiate development of the industries but they would remain open for the state as well. ஸோ ஃபுல்லாக ப்ரைவேட்டுக்கு ஓப்பன் அப் ஆகலை, ப்ரைவேட்டும் பண்ணலாம், பட் ஸ்டில் கவர்மெண்ட்டோடைய ரோலும் இருக்கணுன்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டு வருது. சில அந்த லைசன்சிங் இதெல்லாம் வந்து லிபரல் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கிரீன் ரெவல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வந்துச்சு அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு புரட்சி, அது பேர்லேயே புரட்சின்னு இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, டெக்னாலஜிக்கு தமிழ் தொழில்நுட்பத்துடைய ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு இந்த 1960s காலகட்டத்தில். ட்ரெடிஷ்னல், ரொம்ப ஒரு பழையமையான ஒரு ட்ரெடிஷ்னலான அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் எல்லாம் போய் கிராஜுவலாக மாடர்ன் டெக்னாலஜி வர ஆரம்பிச்சுது. இனிஷியலி பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெக்னாலஜி, அந்த 1960கள் 61ல் பார்த்தீங்கன்னா 7 டிஸ்ட்ரிக்ட்ஸில் இந்த பைலட் ப்ராஜெக்ட், அதாவது ஸ்டார்டிங் கிரீன் ரெவல்யூஷன் அந்த ப்ராஜெக்ட் ஒரு 7 டிஸ்ட்ரிக்டில் வந்து செயல்படுத்தப்படுது. ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் ப்ரோக்ராம், HYVP.
இது என்ன ஹை yielding வெரைட்டி அப்படின்னா, இப்போ ஒரு அரிசி, ஒரு கோதுமை அப்படின்னு போடுறோம் அப்படின்னா, அதுல இருந்து நமக்கு வந்து என்ன சொல்றது? ம் ஸோ வீட் அண்ட் ரைஸ் தான் இதுல முக்கியமான கிராப். நமக்கு அதுல ட்ரெடிஷ்னலா கிடைக்கிற அவுட்புட் விட, இந்த ஹை ஈல்டு பேர்லயே ஹை ஈல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல இருந்து நமக்கு கிடைக்கும்போது, இன்னும் நம்ம அக்ரிகல்ச்சர்ல இன்னும் நல்லா சஸ்டைனபிள் ஆகலாம் அப்படின்றதுக்காக தான் மோ அதாவது மேஜர் செரல்ஸை ப்ரமோட் பண்றதுக்கு நியூ ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க, வீட் அண்ட் ரைஸ். இந்தியா பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த யூஎஸ் ஃபார் ஃபுட் கிரெயின். ஒரு காலத்துல இந்தியா யூஎஸ்ஸை டிபெண்ட் பண்ணியிருந்தோம் ஃபுட் கிரெயினுக்கு. யூஎஸ் பை யூசிங் பப்ளிக் லா 480 பிஎல் 480 மறந்துடாதீங்க, எக்ஸ்போர்ட்டட் வீட் டு இந்தியா. ஸோ அங்கேருந்து தான் நம்ம இந்தியாவுக்கு வீட் வந்துச்சு. இந்தியன்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் தேர் ஷிப்ஸ் டு சிப் தேர் ஃபுட். நல்ல ஒரு வேர்டா யூஸ் பண்ணிக்கலாம், ஷிப்ஸ் டு சிப் தேர் வேர்ட் ஃபுட் அப்படின்ற மாதிரி ஒரு காலத்துல இருந்தோம். ஆன் தி அதர் ஹேண்ட் நம்மளுடைய லாட் ஆஃப் மினரல்ஸ் வந்து லாஸ்ட் ஆயிருந்துச்சு அந்த காலகட்டத்துல. ஸோ யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி நம்மளுடைய மினரல் ரிசோர்ஸஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அட் சீப்பஸ்ட் ப்ரைஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் missiles and weapons, which gave job opportunity for larger US youth and largely contributed to US GDP. But now India is food grain surplus, exporting food grains to European countries. ஸோ மறைமுகமா நம்மளுடைய நாட்டை வந்து தாக்க ஆரம்பிச்சாங்க மீன்ஸ் இந்த பக்கம் உங்களுக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னா இப்போ நம்மளுடைய இது அவங்க கையில தானே இருக்குது, நம்மளுடைய இது அந்த மாதிரி. ஸோ நம்மளுடைய மினரல்ஸ்லாம் இந்த சைடு வந்து அவங்களுடைய இதுக்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய ஆட்கள் இங்க வேலை செஞ்சு அவங்களுடைய நாட்டுக்கு தான் நிறைய வந்து சீப்பஸ்ட் ப்ரைஸ்க்கு எடுத்துக்கிட்டு போனதுனால அவங்களுக்கு தான் இதுல பெனிஃபிட் இருந்துச்சு. ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷன்னால இந்தியா சஸ்டெயின் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 480 பிஎல் 480 பப்ளிக் லா 480 படி இந்தியாவுக்கு நமக்கு இந்தியாவுக்கு அவங்க வந்து வீட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஹை ஹீல்டிங்ல வந்து எது மேஜரா கவர் ஆச்சுன்னா ரைஸ், வீட், மெய்ஸ், ஜோவர் அப்படின்றாங்க. strategy was mainly directed to increase the production of commercial crops. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த கமர்ஷியல் கிராப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு தான் உருவாகுச்சு இந்த ஹை ஹீல்டிங் வெரைட்டி, சுகர் கேன், காட்டன், ஜூட், ஆயில் சீட், பொட்டேட்டோ. பட் இந்தியாவுக்கு வந்து ஃபுட் கிரெயின்ஸ்க்கு தான் தேவைப்பட்டுச்சு, ரைஸ் இருக்கட்டும், வீட்டா இருக்கட்டும். per hectare productivity of all crops had increased due to better seeds இருக்கிறதுனால ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டியும் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் இண்டஸ்ட்ரீஸும் சொல்றாங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். நிறைய வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல டிராக்டர், இன்ஜின், த்ரெஷர்ஸ், பம்பிங் செட் எல்லாமே ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் இந்த புல்லக் வச்சு இது பண்றது, ஆர் வந்து என்ன சொல்றது, அந்த கை ஹேண்டு வீ இது பண்றது, அதெல்லாம் வச்சுட்டு இருந்ததுனால ப்ரொடக்டிவிட்டி லோவா இருந்துச்சு. ஆஃப்டர் திஸ் கிரீன் ரெவல்யூஷன் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. ப்ராஸ்பரிட்டி டு ரூரல் பீப்புள் கொண்டு வந்துச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ டியூ டு மல்டிபிள் கிராப்பிங் அண்ட் மோர் கெமிக்கல் ஃபர்டிலைசர், டிமாண்ட் ஃபார் லேபர் அதாவது என்ன சொல்றது, மல்டிபிள் கிராப்பிங்ஸ் வரணும், நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண ஃபர்டிலைசர்னா ஸோ அதுக்கெல்லாம் ஆட்கள் தேவை இல்லையா, ஆட்களுடைய தேவையோ அதிகரிச்சது. ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் ஆர் ப்ரொவைடட் பை பேங்க்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இதுக்கான கடன்லாம் யாருன்னா பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கொடுத்தாங்க. தீஸ் பேங்க்ஸ் ப்ரொவைடட் லோன்ஸ் டு ஃபார்மர் ஆன் ஈஸி டர்ம்ஸ். Agriculture strategy was also called by various names. Modern agricultural technology, seed fertilizer, water technology, or simply green revolution னு சொல்லி சொல்றாங்க. என்னென்ன இருந்தது, சீட்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, ஃபர்டிலைசர், கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாங்க, வாட்டர் டெக்னாலஜி, இரிகேஷனுக்கு இது யூஸ் பண்ணாங்க. தென் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய இந்த த்ரெஷராக இருக்கட்டும், சீவர்னே வந்து பாருங்க, சீடு வந்து இது பண்றதா இருக்கட்டும், எல்லாமே டிராக்டர் வர ஆரம்பிச்சது. ஸோ என்ன மிஷின்ஸ் நம்ம மேலே பார்த்தோம், டிராக்டர், இன்ஜின், த்ரெஷர், பம்பிங் செட், இதெல்லாம் வந்து. ஸோ என்ன வீக்னஸ் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்தியன் அக்ரிகல்ச்சர் ஸ்டில் மான்சூன் சூதாட்டம், அதாவது என்ன சொல்றது, பருவகால சூதாட்டம்னு சொல்லுவாங்க. கேம்பிள் பண்ணிடும் நம்மளை வந்து, பெய்யாது வந்து நம்மளை வந்து இது பண்ணிடும். பெய்து காப்பாற்றுவதும் மழை தான், பெய்யாது கெடுப்பதும் மழை தான் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் ஒரு இதெல்லாம் சொல்லியிருப்பாரு இல்லையா. திஸ் ஸ்ட்ராட்டஜி நீடட் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க. சீடா இருக்கட்டும், ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட், வாட்டருக்குலாம். இன்கம் கேப் பிட்வீன் லார்ஜ் மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் ஹேட் இன்க்ரீஸ். தி கேப் பிட்வீன் இரிகேட்டட் அண்ட் ரெயின்ஃபெட் ஏரியாஸ் ஹேட் வைடன்ட் அப்படின்றாங்க. ஸோ இரிகேட்டட் ஏரியாஸோடைய அளவும் ரெயின், வானம் பார்த்த பூமின்னு வாங்களே, அந்த இதுக்கும் நிறைய ஒரு கேப் கிரியேட் ஆக ஆரம்பிச்சுது. எக்ஸப்ட் இன் பஞ்சாப் அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் ஹரியானா,
farm mechanization had created a widespread unemployment among அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ். இந்த டிராக்டர்ஸ் மிஷின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுனால அந்த ஏரியா அந்த இடங்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்கு வேலையே இல்லாமல் ஆயிப்போச்சு அப்படின்றாங்க. கெமிக்கல் யூஸ் இருக்கிறதுனால இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டு சாயில் ஃபர்டிலிட்டி வந்து இதுவாச்சு, ஹியூமனோடைய ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் தான் வந்து என்கரேஜ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட்? அடுத்து செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹை அக்ரிகல்ச்சரல் க்ரோத் வேணும் அப்படின்றதுக்காக. பார்த்தீங்கன்னா டார்கெட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு செகண்டில் அப்படின்னா 400 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் அகெயின்ஸ்ட் 214 டன் இன் 2006 to 7. ஸோ ஏற்றிருக்கிறாங்க 400. ஸோ அப்படியே டபுளாக ஏற்றிருக்கிறாங்க டார்கெட்டு. அச்சீவ்டு, இட்ஸ் டு பி அச்சீவ்டு பை 2020 அப்படின்ற மாதிரி. அக்ரிகல்ச்சர் செக்டருடைய க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 5% to 6% ஹேஸ் டு பி மெயின்டைன்ட் ஓவர் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் அப்படின்னு இந்த செகண்ட் ரெவல்யூஷனில் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. பட் தெர் மே பி சேஞ்சஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் என்னன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் விச் டபுள் த பெர் ஏக்கரேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸில் நம்ம என்னென்னலாம் நம்ம பார்த்துருப்போம் நியூஸில், காட்டன் பார்த்துருக்கோம், ஜிஎம் கிராப்ஸில், அப்புறம் மஸ்டர்டு பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறோம். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரைவேட் செக்டார் டு மார்க்கெட் த யூசேஜ் ஆஃப் ஜிஎம் ஃபுட்ஸு. Government can play a key role in expedition irrigation schemes and managing water resources, linking of rivers to transfer surplus water to deficient areas. Ken Betwa linking பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து என்னன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். which require huge infrastructure. large scale industries வேணும்னா நமக்கு வந்து huge infrastructure தேவை, மேன் பவர் தேவை, have a influx of capital assets தேவை. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியை நம்ம அதுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா லைக் அயர்னு and steel industry, textile industry, automobile manufacturing industry fall under the large scale industrial arena. However, in recent years, due to the IT boom and the huge amount of revenue generated by it, the IT industry can also be included within the jurisdiction of large scale industrial sector. So ITன்றது சர்வீஸ்ன்றதுனாலும் ஸோ அதையும் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. நம்மளுடைய இந்தியன் எக்கனாமி பார்த்தீங்கன்னா இந்த ஐடியை தான் ரொம்ப அதிகமாக, தீஸ் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸை தான் வந்து ரொம்ப அதிகமாக நம்பிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்ரேஷன் ஆஃப் எதுக்கு growth of economy, generation of foreign currency, providing job opportunities to million Indians. The following are the major large scale industries சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் இந்த பாயிண்ட் எல்லாமே. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எங்கே வந்தது அப்படின்னா குல்தி நியர் ஜரியா, வெஸ்ட் பெங்கால். பெங்கால் அயர்ன் ஒர்க்ஸ் கம்பெனி 1870. ஓகேங்களா? வெஸ்ட் பெங்காலில் ஜரியா அப்படின்ற இடத்துல குல்தி அப்படின்ற இடம், ஓகேங்களா, நியர் ஜரியா. ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் ஸ்டீல் பிளான்ட் டிஸ்கோ அப்படின்றது ஜம்ஷத்பூரில் 1907 அப்படின்ற மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் ஆரம்பிக்கிறாங்க. ஃபாலோடு பை இஸ்கோ அட் ஓகே. இது வந்து டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி. இது வந்து இதோடைய அப்ரிவேஷன் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைன்னா நானே பார்த்து சொல்றேன். இந்தியன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இது பர்ன்பூர் 1919 வருது. போத் பிலாங் டு பிரைவேட் செக்டர். ஸோ இந்த 1919 நமக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்த ரவுலத் சத்தியாகிரகா வரும், அந்த பிளாக் ஆக்ட் வரும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா?
கருப்பு சட்டம், இந்த போராட்டம் அதெல்லாம் ஞாபகம் வரும். 1907 நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு பைசா தமிழன் ஞாபகம் வரும். ஸோ அந்த லக்னோ மாநாடு, ஸோ இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ அது அந்த நெருக்கம் அந்த பீரியட்ல சொல்லலாம். 1905 என்ன நடந்துச்சு? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்துச்சு இல்லையா? ஸோ ஓகே. The first public sector unit was Vishveshwaraya Iron and Steel Works at Bhadravati. பத்ராவதியில ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார் யூனிட்னு கேட்டாங்கன்னா விஸ்வேஸ்வராயா அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஒர்க்ஸ் அட் எங்க? பத்ராவதி அப்படின்றாங்க. பப்ளிக் செக்டார் ஸ்டீல் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரூர்கேலா, ஒடிஷா, அதுக்கு யார் அசிஸ்டன்ட் அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஜெர்மனி. பிலாய், மத்திய பிரதேஷ், யார் அசிஸ்டன்ஸ்? ரஷ்யா. துர்காப்பூர், வெஸ்ட் பெங்கால், யூகேயோட அசிஸ்டன்ஸு. பொக்கேரோ, ஜார்க்கண்டுக்கு ரஷ்யன் அசிஸ்டன்ஸு. பர்ன்பூர், வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா அக்வயர்ட் ஃப்ரம் பிரைவேட் செக்டார் 1976. விசாகப்பட்டினம் வந்து ஆந்திர பிரதேஷ், ரஷ்யாவுடைய அசிஸ்டன்ஸு. சேலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நோ எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸு. ஸோ ஏதாச்சும் கொடுத்துருவாங்க நாடு, அமெரிக்கா, ஜெர்மனி அப்படின்னு. ஸோ சேலம்க்கு வந்து நம்ம கவர்மெண்ட் தான் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. விஜயநகர் கர்நாடகாவுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். பத்ராவதி கர்நாடகாவுக்கு வந்து நேஷனலைசேஷன் ஆஃப் விஸ்வேஸ்வராயா அயர்ன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட் ஓன்டு பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல் தீஸ் இந்த பப்ளிக் செக்டார் ஸ்டீல் பிளான்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்டு பை செயில். அட் ப்ரெசென்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் ஸ்டீல் பிளான்ட்ஸ் எக்ஸப்ட் டிஸ்கோ ஆர் அண்டர் பப்ளிக் செக்டர். டிஸ்கோவை தவிர மற்றது எல்லாமே பப்ளிக் செக்டரில் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்ம கொடுக்கும்போது டிஸ்கோவோ இருக்குன்னு கொடுப்பாங்க, நம்ம அதை அடிச்சுட்டு ராங் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செயில் பார்த்தீங்கன்னா 1974 வருது. மேட் ரெஸ்பான்சிபிள் சோல் அதுக்கு மட்டும் எதுக்குன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோடைய டெவலப்மெண்ட்டுக்கு. ப்ரெசென்ட்லி இந்தியா தான் 8th லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசிங் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஓகேங்களா? ஸ்டீலில் 8வது இதில் இருக்கிறோம். ஜூட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இதில் தான் நமக்கு நிறைய கிடைக்குது. சப்ஸ்டன்ஷியல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அக்ரிகல்ச்சரில் இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் இதுலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் மாடர்னைஸ்டு யூனிட் வந்து ரேஷ்ரா அப்படின்ற இடம் வெஸ்ட் பெங்காலில் 1855 கொண்டு வராங்க. ஸ்டீல் எப்போ வருது? ஃபர்ஸ்ட் செஸ்ட் ஒரு பிளான்ட்டு 1817 70 ஓகேங்களா? குல்தி. ஜூட் அதுக்கு முன்னாடியே வந்துடுது 1855. ஜூட் இண்டஸ்ட்ரி இந்த கண்ட்ரி வந்து ட்ரெடிஷ்னலி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது? எக்ஸ்போர்ட், ட்ரெடிஷ்னலி எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். இந்தியா ரேங்க்ஸ் நம்பர் 1 இன் ரா ஜூட் அண்ட் ஜூட் குட்ஸ். அந்த சணல் ப்ரொடக்ஷனில் நம்ம தான் நிறைய பீக்கில் இருந்தோம். அண்ட் நம்பர் 2 இன் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜூட் குட்ஸ் இன் த வேர்ல்டு. ஜூட்டோடைய ப்ரொடக்ஷனில் நம்பர் 1ஆகவும் எக்ஸ்போர்ட்டில் நம்பர் 2ஆகவும் இருந்தோம். காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பற்றி பேசணும்னா அது ரொம்ப ஒரு ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். இது வந்து நிறைய பேரை வந்து எம்ப்ளாய் பண்ணுது. லார்ஜஸ்ட் ஆர்கனைஸ்ட் அண்ட் ப்ராட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி விச் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 4% ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து மட்டும் நம்மளோட ஜிடிபிக்கு 4% கான்ட்ரிபியூட் பண்ணுது. 20% ஆஃப் மேனுஃபேக்சரிங் வேல்யூ ஆடட் அண்ட் 1/3 ஆஃப் டோட்டல் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் மாடர்னைஸ்டு காட்டன் கிளாத் மில் வந்து 1818 அட் ஃபோர்ட் க்ளோஸ்டர் நியர் கல்கட்டால இது வந்து கொண்டு வராங்க. பட் த மில் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். த செகண்ட் மில் நேம்டு மும்பை ஸ்பின்னிங் வீவ் கம்பெனி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1854 அட் பாம்பே பை கேஜிஎன் தாபர். சுகர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி அமங் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. நம்மளோட இந்தியாவில் இருக்க அக்ரிகல்ச்சர் பேஸ்டில் சுகர் இண்டஸ்ட்ரி செகண்ட், எஸ்சிஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா தான் நம்ம இப்போ வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் சுகர் இந்த வேர்ல்டு ஆகிட்டோம். மகாராஷ்டிரா வந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஓவர் 1/3 ஆஃப் இந்தியன் டோட்டல் சுகர் அவுட்புட்ஸ். இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்தியா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் லார்ஜஸ்ட் கன்சியூமர் அப்படின்னா இந்த சுகர் அண்ட் டயபெட்டிக்ஸ், அதாவது சுகர் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வந்து கண்டிப்பாக எல்லாரும் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. பீப்புள் ஹாவ் சேஞ்சு டு என்ன சொல்கிறது, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஆயிட்டாங்க. சுகர் இஸ் அ வெரி அந்த நம்மளுடைய உயிரே இது பண்ணிட்டோம். ஸோ அப்போது நோய்க்கும் அது வழி வகுக்குதா? ஸோ இங்கே இந்த பக்கம் நம்ம நிறைய கன்சியூம் பண்ணுறோன்னா அதே போல் எல்லாருக்கும் அதிக நோய் வருதா? இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்து லிங்க் பண்ணி படிக்கணும். ஸோ அது மாதிரி மெயின்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம.
1/3 of Indian total sugar output, followed closely by Uttar Pradesh. Fertilizer industry. India is the third largest producer of nitrogenous fertilizer அப்படின்றாங்க. Third largest fertilizer வேர்ல்டுலேயே. பேப்பர் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மெக்கனைஸ்டு பேப்பர் மில் எப்போ வந்துச்சுன்னா 1812 செராம்பூர் வெஸ்ட் பெங்காலில் வருது. செராம்பூர் வெஸ்ட் பெங்காலில் வர ஆரம்பிக்குது. அடுத்து வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா பார்த்தீங்கன்னா ரேங்க்டு அமங் 15 டாப் குளோபல் இண்டஸ்ட்ரி. பேப்பர் இண்டஸ்ட்ரியில் நம்ம ரேங்கிங்கில் இருக்கிறோம். சில்க் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட்டு, சைனா தான் ஃபஸ்ட்டு. வேர்ல்டுலே பார்த்தீங்கன்னா சில்க் ப்ரொடக்ஷனில் இந்தியா ப்ரொடியூசஸ் அபவுட் 16% ஆஃப் சில்க். வேர்ல்டுலே 16% இந்தியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வேரியஸ் 5 நோன் கமர்ஷியல் வெரைட்டி ஆஃப் சில்க் இருக்குது. மல்பரி, ட்ராபிக்கல் துசார், ஓக் துசார், எரி, முகா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய டைப். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 5 டைப்ஸ் ஆஃப் சில்க் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். மல்பரி, ட்ராபிக்கல் துசார், ஓக் துசார், எரி அண்ட் மியூகா. Petroleum and natural gas. First successful oil well was dug in India in 1889 at Digboy in Assam. At Digboy, Assam. At present, a number of regions with oil reserve has been identified and oil is being extracted in these regions. அப்படின்றாங்க. For our exploration purpose, Oil and Natural Gas Commission was established in 1856 at Dehradun, Uttarakhand. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் வந்து எப்போ நம்மளுடைய ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்தப்போவே ஆயில் கேஸுமே வந்து பிரிச்சுட்டாங்க, ஓஎன்ஜிசி. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்லிங்க் பண்ணி படித்தாதான் நம்மளால் கரெக்டாக இது பண்ண முடியும். 1855 1870 ஸ்டீலு, 1855 பார்த்தீங்க அப்படின்னா ஜூட் வந்திருக்கு. அடுத்து ஸோ எஸ் இதுதான். ஸோ 54 வந்து காட்டன் வந்திருக்குது. சில்க் பார்த்து சுகர் வந்து இயர் மென்ஷன் பண்ணல. தேர்ட் லார்ஜஸ்ட் இன் ஃபர்டிலைசர். பேப்பர் வந்து 1812 ஓல்டஸ்ட் பேப்பர்னே சொல்லலாம் அப்படின்றாங்க. காட்டனும் ஓல்டஸ்ட் தான், பேப்பரும் ஓல்டஸ்ட் தான். சில்கில் வந்து நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்கிறோம். பெட்ரோலியம் 1889 பிக் பாயில் வருது. ஓஎன்ஜிசி எப்போ உருவாகுது, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் எப்போ வருது அப்படின்னா 1956. எங்கே? தெஹ்ராதூன், உத்தரகாண்டில். ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்குது. 60 to 70% ஆஃப் த டோட்டல் இன்னோவேஷன் இன் இந்தியா கம்ஸ் ஃப்ரம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வருது. மெனி ஆஃப் த பிக் பிஸ்னஸ் டுடே வேர் ஆல் ஸ்டார்டட் ஸ்மால் அண்ட் தென் நர்ச்சர்ட் இன்டு பிக் பிஸ்னஸ். நிறைய பிக் பிஸ்னஸ் ஆரம்பிக்கப்பட்டதோ ஒரு காலத்தில் சின்னதாக ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் பெருசாக உருவெடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோடைய ரோல் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ரோல் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. லேபர் இன்டென்சிவ் டெக்னிக்ஸ் தான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அதனால எம்ப்ளாய்மெண்ட் வந்து லார்ஜ் இதில் நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஆர்டிசன்ஸ், டெக்னிக்கலி குவாலிஃபைடு பீப்புள்ஸ்க்கு, ப்ரொஃபஷனல்ஸ்க்கு, இவங்களுக்குலாம் கூட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட் கேபிட்டல் ரேஷியோ இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. பேலன்ஸ்டு ரீஜியனல் டெவலப்மெண்ட்டு. ஸோ இது எஸ்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு அடித்தரம் வரைக்கும் போகக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஈக்குவலாக பேலன்ஸ்டான டெவலப்மெண்ட் கொண்டு வரும். பேக்வார்ட், ரூரல் ஏரியா எல்லாத்துலேயுமே செட்டப் பண்ணுவாங்க. இதுவே லார்ஜ் ஸ்கேல்னால் எந்த இடத்துல ஃபீஸிபிலிட்டி, எந்த இடத்துல நல்லா ரிசோர்ஸ் இருக்குது, எந்த இடத்துல நல்லா டெவலப் ஆகிருக்கு, அந்த மாதிரி இடத்துல தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. தே வில் இக்னோர் திஸ் பேக்வர்ட் கைண்ட் ஆஃப் ஏரியாஸு. ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் வந்து நீக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஜஷன், ஸ்லம், சானிடேஷன் அண்ட் பொல்யூஷன் இந்த சிட்டிஸு இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. பிகாஸ் தேர் மோஸ்ட்லி ஃபவுண்ட் அவுட் சைட் லிமிட்டில் அப்படின்றாங்க. தே ஹெல்ப் இன் இம்ப்ரூவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள் ரிசைடிங் இன் சப்அர்பன் அண்ட் ரூரல் ஏரியா. அந்த மாதிரி இருக்கிறவங்கள அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துது.
Entrepreneurial talent is tapped in different regions and the income is also distributed instead of being concentrated in the hands of few individual or business families அப்படின்றாங்க. It helps in mobilization of local resources. Local resources mobilize பண்ண உதவுது. Small savings இருக்கட்டும், entrepreneurial talent இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஈஸியாக மொபைலைஸ் பண்ணிக்கலாம். ப்ரொமோட்டிங் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஸ்கில்ஸ் ஹேண்டிகிராஃப்ட் இதெல்லாம் கூட ப்ரமோட் பண்ணுறாங்க. கிரேட் டிமாண்ட் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லோக்கல் ஆண்டர்ப்ரூனர்ஸோடைய டெவலப்மெண்ட்டுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப உதவியாக இருக்குது. டவுன்ஸ் வில்லேஜஸ் அந்த இடத்துல ஆரம்பிக்கலாம் அப்படின்றாங்க. ஆப்டிமைசேஷன் ஆஃப் கேபிட்டல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது கேபிட்டல் அதாவது முதலீடு உருவாக்கக்கூடிய என்ன சொல்கிறது வழிகளை வந்து அது நிறைய கொண்டு வருதுன்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கம்மி கேபிட்டல் தான் தேவை பர் யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு. They provide quick return on investment due to shorter gestation period. பேபேக்கும் வந்து குவைட் ஷார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசிங் ஃபோர்ஸாக இருக்குது பை ப்ரொவைடிங் ஹை அவுட்புட் கேபிட்டல் ரேஷியோ ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ. ஸோ இது ஒரு ஸ்டெபிலைசிங் ஃபோர்ஸு. பீப்புளோடைய லிவிங் இதெல்லாம் வந்து வாழ்வாதாரம் அதிகரிக்குது, அவங்களுடைய சேவிங்ஸ் மொபைலைஸ் ஆகப்படுது அண்ட் சேனலைஸ் தெம் இன்டு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இம்போர்ட் மெஷின்ஸ் ஃப்ரம் அப்ராட் இஸ் நாட் நெசசரி. ஓகேங்களா. ஸோ ரொம்ப மெஷினரியில் வந்து ஸ்மால் ஸ்கேல் டிபெண்ட் ஆக மாட்டாங்க. அண்ட் ஆன் அதர் ஹேண்ட் தெர் இஸ் அ கிரேட் டிமாண்ட் ஃபார் ப்ரொடியூஸ் இந்த எஸ்எஸ்ஐ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோட ப்ராடக்ட்ஸ்க்கும் இங்கே கிரேட் டிமாண்ட் இருக்குது. ஸோ இட் ரெடியூசஸ் த ப்ரெஷர் ஆன் கண்ட்ரீஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. With the recent past, large-scale industries are able to borrow large fund with low interest rate and spend large sum on advertisement. Hence, ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் கிடைக்கிது. ப்ளஸ் வந்து அவங்களும் வந்து லெவலில் வந்துட்டுருக்குறாங்க, அதிகமாகிட்டே போகிறாங்க ஆக்சுவலி. ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து ஸ்கோப் கம்மியாகிட்டு வரதா சொல்கிறாங்க. They also earn valuable foreign exchange through exports from India. ஓகேங்களா. கம்ப்ளிமெண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ரோலே ப்ளே பண்ணுது எஸ்எஸ்ஐ லார்ஜ் ஸ்கேல் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது. பார்ட்ஸ், காம்போனன்ட்ஸ், ஆக்சசரிஸ் டு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த எக்ஸசைஸ்லாம் போகுதுன்றாங்க. மீட் த ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்களுடைய யூனிட் எஸ்எஸ்ஐயோடைய யூனிட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோடைய செட்டப்க்கு யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அதுதான் மீட் கன்சியூமர் டிமாண்ட், வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கன்சியூமருக்கு தேவையானது கொடுக்கப்படுது. ஆன்டி இன்ஃப்ளேஷனரி ஃபோர்ஸாக இவங்க வந்து செயல்படுறாங்க பை ப்ரொவைடிங் டெய்லி குட்ஸ் ஃபார் டெய்லி யூஸு. முதலாளித்துவம் அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆகுது. ஸோ ஜாப் சீக்கர்ஸாக இருக்கட்டும், ஜாப் கிவர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்ப்பிங் இதுவாக இருக்குது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ், சுய சார்புன்ற ஒரு விஷயம் வந்து ப்ரமோட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சொல்லப்படுது. எஸ்எஸ்ஐ ஹெல்ப் டு இன்க்ரீஸ் த பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் இந்தியா இன் வேரியஸ் வேஸ். தே ஃபெசிலிட்டேட் டெவலப்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் ஏரியா அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொசைட்டியோட பார்ட்டிசிபேஷனும் இதில் இருக்குது. ஸோ எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ் எம்எஸ்எம்இ, மைக்ரோ மேனுஃபேக்சரிங், மைக்ரோ ஸ்மால் மீடியம் இதெல்லாம் சேர்ந்தது தான் எம்எஸ்எம்இ. மைக்ரோ மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ்னால் என்னென்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி, அவங்களுடைய அந்த பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது 25 லட்சத்தை எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸ்மால் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா ஸோ அது வந்து 5 crores தாண்டக்கூடாது. இனிஷியல் எக்ஸ்பென்சஸ் அந்த பிளான்ட் மெஷினரி, ஸோ ப்ராசஸ் ஆஃப் அந்த ரா மெட்டீரியல் இது எல்லாத்தையும் சேர்த்து 5 crores தாண்டக்கூடாது. மீடியம் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லும்போது 5 crores மேலே இருக்கலாம், பட் நாட் எக்ஸீடிங் 10 crores. ஸோ 5 கோடிக்கு மேலே இருக்கலாம், 10 crores கீழே இருக்கணும். சர்வீஸ் என்டர்பிரைசஸில் வந்து மைக்ரோ சர்வீஸ் என்டர்பிரைஸ்ன்னு பார்த்தோன்னா 10 lakhs அப்படின்றாங்க. மேனுஃபேக்சரிங்னா 25,
சர்வீஸில் வந்துச்சுன்னா மைக்ரோ 10 லேக்கு. ஸ்மால் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா the investment in equipment is more than 10 lakh but does not exceed 2 crores ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து 5 crores வரைக்கும் இருக்கலாம். இதில் வந்து ஸ்மால் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 10 லேக் எக்ஸீட் பண்ணலாம், ஆனால் 2 crores எக்ஸீட் பண்ணக்கூடாது, 2 crores உள்ளே இருக்கணும். இதில் மீடியம் பார்த்தீங்கன்னா 2 crores மேலே இருக்கலாம், 5 crores கீழே இருக்கணும். ஆனால் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, 10 crores வரைக்கும் இருந்துக்கலாம். ஸோ மேனுஃபேக்சரிங்க்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க கம்பேரிங் டு சர்வீஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்றது என்னன்னா மேஜர் போர்ஷன் ஆஃப் ஷேர் வந்து நம்ம கவர்மெண்ட் தான் ஹோல்டு பண்ணணும். ஸோ அதுதான் பப்ளிக் செக்டார் பேங்க். என்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், நம்மளுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பப்ளிக்கோடைய பேங்க். தமிழ்நாட்டில் எது ஸ்டேட் பேங்க்கு? டிஎன்எஸ்சி. ஓகேங்களா? ஓகே, டிஎன்எஸ்சி பேங்க் இருக்குது. ஸோ இதில் வந்து எஸ்பிஐ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட்டோடைய ஹோல்டிங் 58.60%. 50%க்கு மேலே வந்து கவர்மெண்ட் ஓன் பண்ணியிருக்கிறாங்க ஷேர்ஸ் அப்படின்னாலே அது பப்ளிக் செக்டார் பேங்க் தான். ஈவன் 51 ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா கூட அது பப்ளிக் செக்டார் பேங்க் தான். சிமிலர்லி பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்றது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயே 58.87% ஹோல்ட் பண்ணுறாங்க. யூஸ்வலி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% ஹோல்டு பண்ணியிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொன்னது தான். நேஷனலைஸ்டு பேங்க்னு ஒரு கேட்டகரி இருக்குது, ஸ்டேட் பேங்க் அண்ட் இட்ஸ் அசோசியேட்ஸ்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா த கவர்மெண்ட் கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட்ஸ், அதோடைய என்ன சொல்கிறது, அதோடைய ஒர்க்கிங், அதோடைய ஃபங்க்ஷனிங், இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே ரெகுலேட் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஓவர்சீஸ் பேங்க் கார்பரேஷன், அலகாபாத் பேங்க், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுற நேஷனலைஸ்டு பேங்க்ஸு. ஹவெவர் கவர்மெண்ட் கீப்ஸ் ரெடியூசிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் பேங்க்ஸில் வந்து அதோடைய ஸ்டேக்ஸை கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் தே கேன் ஆல்சோ பிகம் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர் இன் தீஸ் பேங்க்ஸ். திஸ் இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரைவேட்டைசேஷன் பாலிசி. ஸோ இப்படி அவங்க ஷேர்ஸை கம்மி பண்ணிட்டு வர்றது ஒரு விதமான ப்ரைவேட்டைசேஷனுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்து ப்ரைவேட் செக்டார் பேங்க் பற்றி பார்க்கலாம். இந்த பேங்க்ல மோஸ்ட் ஆஃப் த ஈக்விட்டி வந்து ப்ரைவேட் பாடிஸ், கார்பரேஷன்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் தான் வந்து இதை ஓன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்ட்ரோல்டு பை ப்ரைவேட் ப்ரமோட்டர்ஸ். நம்ம டோட்டல் பேங்கிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கான்ஸ்டியூட் 72.9% ஷேர் இருக்கிறாங்க, while the rest is covered by private players ன்னு சொல்லி சொல்கிறாங்க. In terms of number of banks, there are 27 public sector banks and 22 private sector banks. நல்லா கவனிங்க, 27 public sector. See, total percentage of occupying public sector அப்படின்னு கேட்டால் 72.9% ஷேர் on the whole public sector banksக்கு. எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் 27 பப்ளிக் செக்டார் இருக்குதான், 22 ப்ரைவேட் இருக்குதான். ஆஸ் பார்ட் ஆஃப் டிஃப்ரென்ஷியேட்டட் பேங்கிங் ரெஜிம் ஆர்பிஐ த எபெக்ஸ் பேங்கிங் பாடி, அதாவது ஆர்பிஐன்றது தான் என்னது சென்ட்ரல் பேங்க்கு ஃபார் என்ன சொல்கிறது ஃபெட்ரல்னு சொல்லி சொல்லலாம், பேங்கர்ஸ் பேங்க்குன்னு கூட சொல்லலாம் இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லைசன்ஸ் கொடுக்குறாங்க. பேங்கிங் பாடி ஹேஸ் கிவன் லைசன்ஸ் டு பேமெண்ட் பேங்க்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்க்கு. This is an attempt to boost the government's financial inclusion drive, but there may be other problems ன்னு சொல்லி சொல்கிறாங்க. That's not a. இதில் என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் அப்படின்றது வெறும் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் எதிர்பார்க்காம ஆர்பிஐ லைசன்ஸ் வந்து மற்ற பேமெண்ட் பேங்க்ஸ்க்கெலாம் கொடுக்குறாங்க, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், ஸோ இவங்களுக்கெல்லாம் கூட கொடுக்குறாங்க. பேமெண்ட் பேங்க்ஸ்னால் என்னென்னா பேமெண்ட் பேங்க்ஸால் வெறும் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் வச்சுக்க முடியுமே தவிர they cannot give the loans. ஓகேங்களா, அது ஒரு விஷயம் இருக்குது பேமெண்ட் பேங்க்ஸுக்கு. As a result, Airtel Payment Bank and Paytm Payment Banks Limited have come up. How far these banks would help the poor people is not known. நான் யோசிச்ச விஷயம் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்க்ளூசிவ்னு சொல்லும்போது எப்படி அது வந்து இது பண்ண முடியும். இதில் பாருங்கள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் கவர்மெண்ட்டோடையது. கரூர் வைஸ்யா, ஜேஎன்கே, ஆக்சிஸ், ஃபெடரல், ஹெச்டிஎஃப்சி, கொட்டக்கு,
இண்டஸ்லேண்ட் பேங்க்கு, எஸ் பேங்க்கு, ஐசிஐசிஐ இதெல்லாம் வந்து பிரைவேட் செக்டார் பேங்க்கு. இப்போ வந்து நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்தியா வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த அடாப்ட் பண்ணுறாங்க. இதோடைய பர்பஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளான் வந்து 1951 வருது. என்ன இந்த ஃபர்ஸ்ட் பிளானுடைய மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்குதுன்னா சோஷியல் வெல்ஃபேர். ஏன் எடுத்தோடனே சோஷியல் வெல்ஃபேராக இருக்கணும்னா இந்தியா அப்போதான் ரொம்ப ஒரு வளர்ந்து வருது, எல்லா மக்களும் எல்லா செக்டார்ஸ்லயும் பாதிப்படைஞ்சிருந்தாங்க, அதுக்காக. ஓகேங்களா? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து பிரைவேட் செக்டாராக தான் இருந்துச்சு. தீஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃபெயில்ட் இன் ஹெல்பிங் கவர்மெண்ட். ஓகேங்களா? கவர்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆச்சு. ஸோ டு அச்சீவ் தி சோஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளானிங் இந்த மாதிரி கவர்மெண்டோட இன்டர்ஃபியரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. தேர்ஃபோர் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறாங்க. என்ன டிசைட் பண்ணுறாங்க? 14, இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 14 மேஜர் கமர்ஷியல் பேங்க்ஸ் on 19th July 1969, 19 ஜூலை 1969 14 கமர்ஷியல் பேங்கை நேஷனலைஸ் பண்றாங்க. In 1980 again the government took over another 6 commercial banks. 1980 திருப்பி ஒரு 6 கமர்ஷியல் பேங்கை கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. என்ன இந்த நேஷனலைசேஷனுடைய ஆப்ஜெக்டிவ்னா டு அட்டைன் த சோஷியல் வெல்ஃபேர். எதுக்கெல்லாம்? ஸோ கவர்மெண்ட் ஒரு பேங்க் அண்டர்டேக் பண்ணுறாங்கன்னா அவங்க யாருக்கெல்லாம் லோன் கொடுப்பாங்க? கண்டிப்பாக மக்களுடைய வெல்ஃபேருக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர், ஸ்மால் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி. ஸோ யாருக்கெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்டு தேவையோ அவங்களுக்கு இந்த இதுலேருந்து தான் போகும். ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் கொடுப்பாங்களா ஃபார்மர்ஸ்க்கெல்லாம்? கண்டிப்பாக கிடையாது. பட் ஆனால் ஒரு ரூல்ஸ் இருக்குது. எல்லாருமே வந்து எல்லா பேங்க்ஸுமே வந்து 1% அவங்களுடைய லோனில் வந்து இந்த மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக லோன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. பட் எந்த லெவலுக்கு அது வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படின்றது தெரியல. நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மொனோபொலின்ற ஒரு விஷயத்தை கர்வ் பண்ண உதவுது. இன் ஆர்டர் டு என்ஷூர் ஸ்மூத் சப்ளை ஆஃப் கிரெடிட் டு சோஷியலி டிசைரபிள் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் 70% ஆஃப் பாப்புலேஷன் ரூரல் ஏரியாவில் தான் இருக்காங்க. therefore it was needed to encourage the banking habit among rural population. இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க 1969 14 பேங்க் நேஷனலைஸ் ஆச்சுன்னு சொன்னோம். 50 கோடிக்கும் மேலே டெபாசிட்ஸ் இருக்கிற பேங்க்கு. 1980 6 பேங்க் வித் டெபாசிட் ஆஃப் 200 crores above நேஷனலைஸ் ஆக்கப்பட்டுச்சு. 550 எங்கே இருக்குது, 200 எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த 14 பேங்க் என்னன்றது பார்ப்போம் நம்ம. அலகாபாத் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, தேனா பேங்க்கு, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, சிண்டிகேட் பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாமே நேஷனலைஸ் ஆச்சு. அடுத்து வந்து ஒரு 6 பேங்க் என்னன்னா ஆந்திரா பேங்க்கு, கார்ப்பரேஷன் பேங்க்கு, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கு, விஜயா பேங்க் இதெல்லாம் வந்து 15th April 1980 நேஷனலைஸ் ஆச்சு. ஸோ இதில் வந்து கம்மிங் டு த பாயிண்ட் என்ன, அதில் ஃபர்ஸ்ட் பிளானில் நம்ம என்னெல்லாம் அந்த பேங்க்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், நேஷனலைஸ் ஆச்சுல என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். reduce the regional imbalances where the banking facility were not available. எங்கெல்லாம் வந்து பேங்கிங் ஃபெசிலிட்டி இல்லையோ அங்கே போயிட்டு இவங்க வந்து கொண்டு வரலாம். ஸோ ஈக்குவலாக எல்லாருக்குமே அந்த ஒரு சேவிங்ஸ் அது அந்த என்ன சொல்கிறது ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இன்அடிக்வேட், போதாக்குறையாக தான் இருந்துச்சு. நேஷனலைஸ் ஆகிட்ட பிறகு நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு, போத் ரூரல் அண்ட் அர்பன். கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் மெயின்லி அக்ரிகல்ச்சருக்கு, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு, ஸோ ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் கிரியேட்டட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் மெயின்லி டு அக்ரிகல்ச்சர் செக்டர். ஓகேங்களா? அண்ட் இட்ஸ் allied ஆக்டிவிட்டீஸ். ஸோ நேஷனலைசேஷனுக்கு அப்புறம் மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஆஃப்டர் த நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் 1991 இந்தியன் பேங்கிங் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா has been flagging new horizons of competitions உருவாகுச்சு.
facing the அப்படி கொடுத்துருக்காங்களா, facing the new horizons of competition, efficiency and productivity ன்னு சொல்றாங்க. With all these development, people in villages and slums depend largely on local money lender for their credit name. So இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. So this is also unfortunate இல்லையா? Performance of India's 5-year plans. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது, நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. Economic planning in which limited natural resources are used skillfully so as to achieve the desired goals அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. It's a process in which இருக்கிற limited natural resources-ஐ எப்படி ஸ்கில்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, எப்படி நமக்கு தேவையான விஷயங்களை அச்சீவ் பண்ணுறது, இந்த எக்கனாமிக் பிளானிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஆர் 5-year பிளான்ன்ற கான்செப்ட் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சிலபஸில் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்தியா ஹேஸ் லான்ச் 12 5-year plans so far. 12th 5-year plan வந்து லாஸ்ட் ஆகி இருக்குது, அதுக்கப்புறம் தான் வந்தது நித்தி ஆயோக். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 5-year plan 1951லேருந்து 1956, நல்லா கவனிங்க, 1951லேருந்து 1956 வரைக்கும். இதை வந்து ஹெராட் டோமர் மாடல்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹெராட் ஹெச்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐ மீன் என்ன சொல்கிறது, 5-year பிளானை வந்து ஹெராட் டோமர் பிளான்னு சொல்லி சொல்கிறாங்க. மெயினாக வந்து அக்ரிகல்ச்சரோடைய டெவலப்மெண்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றாங்க. எவ்வளோ ஜிடிபி க்ரோத் ரேட் அச்சீவ் பண்ணுச்சுன்னா 3.6%, வச்ச டார்கெட்டை விட அதிகம் அப்படின்றாங்க. அடுத்து 1956லேருந்து 61 வரைக்கும் செகண்ட் 5-year பிளானு. என்ன இந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளான் 51 to 56, அடுத்து 56 to 61. யார் ஐ மீன் என்ன இது, யார் இதை பண்ணியிருக்காங்கன்னா மஹலனோபிஸ், பிசி மஹலனோபிஸ் பிளான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாரு அவர்கிட்ட வந்து சொல்லி இது பண்ணுறதுக்கு. அவர் ஒரு டிஸ்டிங்விஷ்டு ஸ்டட்டிஸ்டிஷியன் அவர் மஹலனோபிஸ். மெயின் ஃபோக்கஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பிளானும் சக்ஸஸ்ஃபுல் தான். 4.1% க்ரோத்தை அச்சீவ் பண்ணும். ஸோ ரெண்டு இது ஓகே. ஃபர்ஸ்ட் ஹெராட் டோமர், அடுத்து பிசி மஹலனோபிஸ். அடுத்து 3rd 5-year பிளான் வந்து 61லேருந்து 66 வரைக்கும். சரிங்களா? இதை வந்து கேட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்டை வந்து கேட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லியோ சொல்லுவாங்களாம். மெயின் டார்கெட் என்ன இந்த பிளானுக்கு அப்படின்னா, வாஸ் டு மேக் த எக்கனாமி இண்டிபெண்ட் அண்ட் டு ரீச் செல்ஃப் ப்ரிப்பேர்ட் பொசிஷன் ஆர் டேக் ஆஃப். ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வருது. கேட்கில் யோஜனா இண்டிபெண்ட் எக்கனாமி அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனில். ஆனால் டியூ டு இண்டோ சைனா வார் பிளான் குட் நாட் அச்சீவ் இட்ஸ் க்ரோத் டார்கெட் ஆஃப் 5.6. ஸோ 3rd 5-year பிளான் ஒரு ஃபெயிலியர்னே சொல்லலாம். செல்ஃப் இண்டிபெண்ட் இந்தியாவுடைய எக்கனாமி உருவாக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா சைனா வார் வந்ததுனால. எவ்வளோ டார்கெட் வச்சுருந்தாங்கன்னா 5.6, அச்சீவ் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது. இதோட இன்னொரு பேர் என்னென்னா கேட்கில் யோஜனா. அடுத்து ஒரு 66 to 67, 67 to 68, 68 to 69, 3 வருஷம். தேர்டுக்கு அடுத்தது 3 வருஷம் பிளான் ஹாலிடே வருது. என்ன இதுக்கு ரீசன் அப்படின்னா பாகிஸ்தானுடைய வார் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் தேர்ட் பிளான். இதுதான் இந்த பிளான் ஹாலிடேக்கான ரீசன். இந்த டியூரிங் திஸ் இந்த 3 வருஷத்தில் ஆனுவல் பிளான்ஸ் கொடுத்துருந்தாங்க. மேட் ஈக்குவல் ப்ரையாரிட்டி வாஸ் கிவன் டு அக்ரிகல்ச்சர் இட்ஸ் ஆலிட் செக்டார்ஸ். ஸோ என்னதான் இந்த 3 வருஷம் ஒரு இயர் வந்து இருந்தாலும் அதை ஒரு பிளானாக கன்சிடர் பண்ண முடியாது இல்லையா? அக்ரிகல்ச்சர் ப்ரையாரிட்டிஸ் ஆச்சு. ஏன் வந்து பிளான் ஹாலிடே 3வது பிளான் அடுத்தது இந்த 3 வருஷத்தை பிளான் ஹாலிடேன்னு சொல்கிறாங்கன்னா, இண்டோ பாகிஸ்தான் வார் ஏற்பட்டுச்சு அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் தேர்ட் பிளான் பிகாஸ் ஆஃப் சைனாஸ் வார். அந்த ஒவ்வொரு ஆனுவல் பிளான் கொடுத்த போது அந்த 3 வருஷத்தில் யாருக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க? அக்ரிகல்ச்சரும் அது சார்ந்த செக்டார்ஸ்க்கும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அடுத்து 4th 5-year பிளான் வந்தீங்கன்னா 1969லேருந்து 1974 வரைக்கும். ஓகேங்களா? இதுக்கு 2 மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்றாங்க. க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி. ஸோ இப்போ சொல்லுங்கள், 3rd 5-year பிளானுக்கு என்ன சொல்லுவாங்க? கேட்கில் யோஜனான்னு கூட சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் வந்து ஹெராட் டோமர், செகண்ட் வந்து பிசி மஹலனோபிஸ். ஃபர்ஸ்ட் பிளானில் வந்து
சோஷியல் செக்டார்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. செகண்ட்ல ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. தேர்டை வந்து கேட்கில் யோஜனான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சைனா வார் வருது. அப்புறம் 3 வருஷம் பிளான் ஹாலிடே ஆனுவல் பிளான் நடக்குது. அந்த இதில் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் allied செக்டார்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபோர்த் ஆனுவல் பிளான் வருது. இதோடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ் என்னன்னா செல்ஃப் ரிலையன்ஸு. இந்த ஃபோர்த் பிளானுமே ஃபெயில்டாக தான் ஆகுது. அண்ட் could achieve growth rate of 3.3% only. 5.7% டார்கெட் வச்சிருந்தாங்க. ஆனால் 3.3% தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அடுத்து ஃபிஃப்த் 5 இயர் பிளான் 1974லேருந்து 79 வரைக்கும். இந்த பிளான்ல டாப் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு தான். நெக்ஸ்ட் கேம் இண்டஸ்ட்ரி அண்ட் மைன்ஸ். ஃபிஃப்த்தில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னாலும், ஸோ ஃபோர்த் செல்ஃப் ரிலையன்ஸ்க்கு கொடுத்தாங்க இல்லையா, இப்போ அடுத்தது ஃபிஃப்த்து வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் மைனிங் இண்டஸ்ட்ரி அதுக்கெல்லாமே. இந்த பிளானும் ஓவரால் சக்ஸஸ்ஃபுல் தான், which achieved the growth rate of 4.8% against the target. 4.4 தான் டார்கெட்டாக வச்சுருந்தாங்க, அகேன்ஸ்ட் 4.8 நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த பிளான் யார் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஃபிஃப்த் பிளான் அப்படின்னா டிபி தார் அப்படின்றவர். இந்த பிளான் 1978ல் டெர்மினேட் ஆகுது. நடந்துகிட்டு இருக்கும் போதே டெர்மினேட் ஆகுது ஃபிஃப்த் பிளானு. இந்த பிளான் வந்து அது ஒரு வருஷம் மட்டும் ஆனுவல் பிளான் வருது. அது பேர் தான் ரோலிங் பிளான்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் டிஸ்டர்ப் ஒரு ஒரு என்ன சொல்கிறது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும். அப்போ வந்து அதனால இந்த ஒரு ரோலிங் பிளான் வைக்கிற மாதிரி வரும். அடுத்து 1980ல் வந்து சிக்ஸ்த் 5 இயர் பிளான் ஆரம்பிக்குது. 85 வரைக்கும் நடக்குது. இந்த சிக்ஸ்த்தில் தான் வந்து வறுமையை ஒழிக்கும் திட்டமாக இந்திரா காந்தி அவர்கள் வந்து கொண்டு வருவாங்க. கரீபி ஹத்தாவோ, பாவர்ட்டி எராடிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு சோஷியல் செக்டாரு ஃபஸ்ட்டு பிளானு, செகண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணது, தேர்டு வந்து ஒரு இண்டிபெண்ட் எக்கனாமிக் க்ரோத் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரு, ஃபிஃப்த்து வந்து செல்ஃப் ரிலையன்ஸு. am I right? சாரி, ஃபிஃப்த்து தான் வந்து அக்ரிகல்ச்சரு, ஃபோர்த் தான் செல்ஃப் ரிலையன்ஸு. சரிங்களா? அதுக்கு நான் தேர்டுக்கு அப்புறம் பிளான் ஹாலிடே வரும். அப்போது வந்து ஆனுவல் பிளான்ஸில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த்தில் செல்ஃப் ரிலையன்ஸ்க்கு ப்ரையாரிட்டைஸு, ஃபிஃப்த்தில் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் அந்த மைனிங் இண்டஸ்ட்ரி அதெல்லாம். ஃபிஃப்த்து டிபி தாருது. அந்த லாஸ்ட் இயர் ஃபிஃப்த் இயர் பிளானில் ஃபிஃப்த்து 5 இயர் பிளானில் லாஸ்ட் இயர் வந்து ரோலிங் பிளான் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்த்து 5 இயர் பிளான் வரும். அதில் வந்து வறுமையை ஒழிக்கும் திட்டம் மாதிரி கொண்டு வருவாங்க. செல்ஃப் ரிலையன்ஸ், பாவர்ட்டி எராடிகேஷனு. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்குது. இட்ஸ் க்ரோத் டார்கெட் 5.2%. இது பார்த்தீங்கன்னா 5.7% அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. செவன்த் 5 இயர் பிளான் வந்து 1985லேருந்து 1990 வரைக்கும். இதோடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்டு. இதுவுமே செல்ஃப் ரிலையன்ட், செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. For the first time, due to the pressure from private sector, the private sector got the priority over public sector. Its growth target பார்த்தீங்கன்னா 5%, achieve பண்ணது 6%. ஸோ இதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். சிக்ஸ்த் பிளானும் வந்து சக்ஸஸ் தான். செவன்த் பிளானும் நமக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் தான். செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரெஷர் ஆன் ப்ரைவேட் செக்டார் ஃப்ரம் ப்ரைவேட் செக்டார், அதாவது ப்ரையாரிட்டைஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க ப்ரைவேட் செக்டாருக்கு. ஓகேவா? ஸோ சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு இதில் வந்து அக்ரிகல்ச்சர் சோஷியல் வெல்ஃபேருக்கு ஃபஸ்ட்டு பிளானில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, ஹராட் டாமர் பிளானு. செகண்ட் பிளான் பிசி மஹலனோபிஸு, அதில் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு எம்ஃபசைஸ் பண்ணாங்க. தேர்ட் பிளான் பார்த்தீங்கன்னா அப்போ தான் சைனா வார் நடந்துச்சு. ப்ளஸ் வந்து அது ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் பிளான்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு தேர்ட் பிளானில் வந்து கேட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கேட்கில் யோஜனான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது 3 ரோலிங் பிளான் வரும். அந்த ரோலிங் பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது, ஏன்னா பாகிஸ்தான் வார் வரும்.
ப்ளஸ் வந்து ப்ரீவியஸாக நடந்த சைனாவுடைய வார் இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த 3 ரோலிங் பிளான்லையுமே ஜஸ்ட் அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி எம்பசைஸ் பண்ணுவாங்க. 4th பிளானில் செல்ஃப் ரிலையன்ஸை பற்றி இது பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அது வந்து அன்அச்சீவபிளாக போயிருக்கும். அடுத்து வந்து 5th பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் கோல் மைனிங் அதெல்லாம் விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து தார் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தார் ஃபிஃப்த்து தார். அதுக்கு அடுத்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு ரோலிங் பிளான் இருக்கும். அடுத்து 6th பிளான் வந்து கரிபி ஹத்தாவ் பாவர்ட்டி எரடிகேஷன் பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ செல்ஃப் ரிலையன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இருந்திருக்கும் 6th. 6th செல்ஃப் ரிலையன்ஸ் பற்றி இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இதெல்லாம் செல்ஃப் ரிலையன்ஸுமே இருக்குது. டெக்னாலஜிக்கல் செல்ஃப் ரிலையன்ஸ் 6th பிளான்ல. ஓகேங்களா? ஸோ இப்படி கூட கொடுத்துட்டு கேட்கலாம். டெக்னாலஜிக்கல் செல்ஃப் ரிலையன்ஸ் வாஸ் எம்பசைஸ்ட் இன் விச் பிளான்னு கேட்டாங்கன்னா 6th 5-year பிளான்ல எங்கே கொடுத்துருக்குறாங்க? இங்கே தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 7th பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்ட்டு ப்ரைவேட்டைசேஷன், அதாவது ப்ரைவேட் செக்டாருக்கு மோர் எம்பசைஸ் கிடச்சிது. அடுத்து 5th 5-year பிளான் குட் நாட் டேக் பிளேஸ் டியூ டு வாலடைல் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் சொல்லி 8th 5-year பிளான் 5-year பிளானை வந்து நடத்த முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 7th வரைக்கும் நடந்திருக்கு, 8th நடக்க முடியல, பொலிட்டிக்கல் இது அதனால. ஸோ அது மாதிரி நடத்த முடியாமல் போச்சு. அப்போ 2 ஆனுவல் ப்ரோக்ராம் நடந்திருக்கும். 1990 and 91, 91 to 92 நடந்திருக்கும். 8th 5-year பிளான் 92லேருந்து 97 வந்திருக்கும். டாப் ப்ரையாரிட்டி வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் இந்தியா வந்து அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. 8th பிளான் அப்போ தான் வந்து செயல்பட ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ திஸ் பிளான் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் காட் ஆனுவல் க்ரோத் ரேட் ஆஃப் 6.8%. 5.6 டார்கெட் வச்சுருந்தாங்க, ஆனால் அச்சீவ் பண்ணது 6.8%. அடுத்து வந்து 9th 5-year பிளான் பார்க்கலாம். மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் பிளான் பார்த்தீங்கன்னா growth with justice and equality 9th. ஆனால் இந்த பிளான் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அச்சீவ் த growth டார்கெட் ஆஃப் 7%. எவ்வளோ தான் அச்சீவ் பண்ணோம்னா 5.6 தான் அச்சீவ் பண்ணோம். 10th பிளான் பார்த்தீங்கன்னா எய்ம் டு டபுள் த பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் இந்தியா இந்த நெக்ஸ்ட் 10 years. பாவர்ட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றத வச்சுருந்தாங்க. 15%க்கு ரெடியூஸ் பண்ணணும். க்ரோத் டார்கெட் 8% வச்சுருந்தாங்க, ஆனால் 7.2 தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. 11th 5-year பிளான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் இருந்து இது பண்ணியிருந்தாங்க தீமு. க்ரோத் டார்கெட் பார்த்தீங்கன்னா 8.1, ஆனால் நம்மளால வெறும் 7.9 தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. 12th 5-year பிளான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத்து. இதோடைய டார்கெட் 8%. ஸோ இதோட கன்க்ளூட் ஆகுது 5-year பிளான். இதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து நித்தி ஆயோக் அப்படின்ற ஒரு விஷயம் இது பண்ணுறாங்க. இந்த பிளான் எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டை கைட் பண்ணுறது. ஒரு பிளான் போட்டு தான் நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம், இந்த செக்டார்ஸை இம்ப்ரூவ் பண்ணோம், இதுக்கு வந்து அதாவது எப்படி இது பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த கான்செப்ட் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து தான் அடாப்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. பிளானிங் கமிஷன் வந்து நீத்தி ஆயோக் ரிப்ளேஸ் பண்ணுறாங்க 1st January 2015. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஆயோக் இது என்ன பண்ணுறாங்கன்னா மானிட்டர், கோஆர்டினேட் அண்ட் என்ஷூர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அக்செப்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். Niti Aayog serves as a knowledge hub and monitors in the implementation of policies and programs of Government of India. It includes the matter of national and international importance on the economic front, dissemination of best practices from within the country and from other nations, the infusion of new policy idea, specific issue-based support in order to understand the achievements of the Niti Aayog. Researches need to be done then and there. ஸோ அடுத்து ஒரு நியூ டாபிக் தான் பார்க்க போகிறோம், டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யூஎன்டிபி தான் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஹெச்டிஐ பற்றின ரிப்போர்ட்டை வந்து ஆனுவலாக சின்ஸ் 1990லேருந்து கொண்டு வராங்க. கவர்மெண்ட்டுக்கு இது என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ரியல் அப்லிஃப்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு ஒரு ஒரு உண்மையான குறியீடாக பார்க்கப்படுது.
இது வந்து இதோடைய பேக்ரவுண்ட் என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிஸ்ட் பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் மஹபூபுல்லக் அப்படின்றவர் தான் இதை டெவலப் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்தியன் எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென் 1990ல. First, I mean, and was published by UNDP. ஓகேங்களா? It is constructed based on life expectancy index, education, GDP per capita. இதை வச்சு தான் இது பண்றாங்க. Following three indicators based on longevity is measured by life expectancy at birth. ஓகேங்களா? ஸோ இது வந்து லாங்கிவிட்டினா என்னன்னா எத்தனை காலம் வாழறாங்க அதை வந்து இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கீழே வந்துடும். எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட்ஸ், ஸோ லிட்ரஸி ரேட் எவ்வளோ இருக்கு, மக்களுடைய வாழ்வின் தரம், லிவிங் ஸ்டாண்டர்ட், இதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க. மெஷர்ட் பை ரியல் ஜிடிபி per capita. Before calculating HDI, the fixed minimum maximum value of each indicator அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ இண்டிகேட்டர் சூஸ் பண்ணிடுறாங்க. Value between it is expressed as a value between 0 and 1 by applying the following formula. என்ன formula அப்படின்னா dimension index is equal to actual value minus minimum value divided by maximum value minus minimum value. So இந்த formula கூட கேட்கலாம். Dimension index is equal to actual value minus minimum value divided by maximum value minus minimum value. According to Planning Commission's National Development Human Development Report 2011, HDI பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த 1980 அண்ட் 2011 அந்த காலகட்டத்தில் சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எவ்வளோ 0.302 1981ல் இருந்ததுலேருந்து 0.472 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எப்போனா 2011. As per the latest Human Development Report 2016ல வந்தது படி பார்த்தோம்னா, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதோடைய இதுபடி இந்தியா வந்து 131வது ரேங்க் 2016ல் 131வது ரேங்க் அவுட் ஆஃப் 188 கண்ட்ரீஸ். இப்போ எவ்வளோ இருக்காங்கன்றது காமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியா லைஸ் இன் மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் பிராக்கெட்ல தான் நம்ம இருக்கோம். அதர் நேஷன்ஸ் சச் அஸ் பங்களாதேஷ், பூட்டான், பாகிஸ்தான், கென்யா, மியான்மர், நேபாள் இவங்களுமே அட்டைன்டு த மினிமம் ஹியூமன் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. 2016 ஹெச்டிஆர் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீஜினல் டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது. இந்த இடம் சார்ந்த ஒரு பேதம், ரீஜினல் டிஸ்பாரிட்டிஸ் இன் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த், லிவிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது. வித்தின் இந்தியா ஹேஸ் காஸ்ட் டவுன்ஃபால் டு 27% of an percentage on HDI score. India's HDI rank value 2015ல் பார்த்தீங்கன்னா stood at 0.624, which had increased from 0.580 in 2010. India's rank 2014ல் எவ்வளோ இருந்துச்சுன்னா 131. ஓகேங்களா? India's HDI rank value in 2015 வந்து 0.624, which had increased from 0.580 in 2010. ஸோ 2014ல் 131 இருந்திருக்கிறோம். டாப் 3 கண்ட்ரீஸ் ஆஃப் HDI யாருன்னு கேட்டால் நார்வே, ஆஸ்திரேலியா 2வது, 3வது சுவிட்சர்லாண்டு. சரி, இது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். NAS நாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. HDIயில் நாஸ், நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. பிஸ்வஜித் குஹா அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, கேல்குலேஷன் ஆஃப் HDI வந்து நிறைய ஆஸ்பெக்டை வந்து விட்டுடுறாங்க. இது யார் சொன்னான்னு கூட கேட்பாங்க. He has created 4 indices of HDI as HDI1, HDI2, HDI3 and HDI4ன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. HDI1 அப்படின்ற ஒரு விஷயம் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து மெத்தடாலஜி கொடுத்துருக்காங்க as given in development report. He has enlarged the scope of HDI by adding 3 more dimensions such as quality of life, poverty eradication, urbanization இதெல்லாம் கூட சேர்த்திருக்கிறாங்க. Various countries including India are continuously making efforts to improve and enlarge the scope of available statistical information. So HDI உடைய dimensions பார்த்தீங்க அப்படின்னா longevity,
லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் இந்த டைமென்ஷன், நாலேஜ், டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இதெல்லாம் டைமென்ஷன். இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அடல்ட் லிட்ரஸி ரேட்டு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஜிடிபி பெர் கேபிட்டா. அது டைமென்ஷன் இண்டெக்ஸில் வந்து அதே சேம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ், எஜுகேஷன் இண்டெக்ஸ், ஜிடிபி இண்டெக்ஸ். ஸோ சுற்றி அந்த விஷயத்தில் தான் வருது. ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோரிஸ் டி மோரிஸ் அப்படின்றவர் தான் இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. இட்ஸ் அ மெஷர் டு கால்குலேட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மெஷர் டு கால்குலேட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப், வெல்பீயிங் ஆஃப் எ கண்ட்ரி. ஃபார் திஸ் ஹி இன்க்ளூடட் 3 indicators. இதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட்டு அண்ட் லிட்ரஸி ரேட்டு. ஸோ வாழ்வா என்ன சொல்கிறது, எத்தனை நாள் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, குழந்தையோட இறப்பு விகிதம், படிப்பறிவு விகிதம். அது a scale of each indicator ranges from 1 to 100. நம்பர் 1 என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா worst performance of any country, physical quality of India, I mean physical quality index, quality of life indexல நம்பர் 1 அப்படின்றது worst, 100 தான் best performanceன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் life expectancy, the upper age limit, I mean upper limit 100, this was assigned to 77 years, which was achieved by Sweden in 1973. Lower limit of 1 was assigned to 28 years, which was achieved by Guinea-Bissau in 1960. The main difference between these two is inclusion of income in HDI and exclusion of income from, see in the human development index க்கும் this physical quality of life index க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்கிறாங்கன்னா inclusion of income HDI-லையும் exclusion of income from PQLI-லையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே physical and financial attribution of development அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் PQLI பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும்தான் பேசுதுன்னு சொல்கிறாங்க. HDI ரெப்ரசன்ட்ஸ் போத் ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல். சாரி, நான் டிஃப்ரென்ஸை தப்பாக சொல்லிட்டேன். ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் ஃபிசிக்கலை பற்றியும் பேசுகிறாங்க, ஃபினான்ஷியலை பற்றியும் பேசுகிறாங்க. ஆனால் PQLIயில் வெறும் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை மட்டும்தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த சாப்டருடைய கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ பிரிட்டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மணி, நம்மக்கிட்டேருந்து எப்படி மணி எடுக்கலான்றதுல தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்களே தவிர நல்ல ஒரு அரசாங்கத்தை கொடுக்கணுன்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணலை. சம் பாசிட்டிவ் திங்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது. என்னென்னா சதி ஒழிச்சிருக்கிறாங்க, இன்ட்ரடியூஸ்டு ரயில்வே சர்வீசஸ்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் எஜுகேஷன் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்றாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மெனி பாலிசிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் 5-year plan. ஸோ வந்து டு அச்சீவ் த growth target in various sector. Among the other thing, the major challenge that still continue அப்படின்னு பார்த்தோன்னா poor health standard, female poor health standard, female feticide. என்ன ஃபீமேல்னா பெண் சிசு கொலை, டிக்ளைனிங் சைல்டு செக்ஸ் ரேஷியோ, குழந்தையோடைய பிறப்பு விகிதம் கம்மியாகிறது, பாலின விகிதம், ஓகேங்களா. அது ஓப்பன் டெஃபெகேஷனா திறந்த வெளி மலம் இது கழிப்பறை யூஸ் பண்ணுறது, திறந்த வெளி கழிப்பறை. சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ், சமுதாயம் மற்றும் பொருளாதார சமத்துவமின்மை அதிகரிக்கும். ஸ்லம்மிங்னா என்ன சொல்லலாம்? ஸோ வி ஆல் நோ வாட் இஸ் ஸ்லம் அப்படின்றது, சரிங்களா. அர்பன் கன்ஜெஷன், டிக்ளைனிங் குவாலிட்டி ஆஃப், ஸோ ஸ்லம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா அண்டர் டெவலப்டு ஏரியா. ஸோ சானிடேஷன் இருக்காது, ப்ராப்பர் எஜுகேஷன், ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது, ப்ராப்பர் என்ன சொல்கிறது அமெனிட்டிஸ் இருக்காது, அந்த மாதிரி ஏரியா தான் ஸ்லம்மிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹவ் ஃபினிஷ்ட். இந்த புக் பேக் எல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் டு நோ. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இன்னொரு வாட்டி போட்டு பாருங்கள். இன்னொரு சாப்டருமே இதிலே நம்ம முடிச்சிடலாம். ஸோ தட் இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் இந்தியா. ரிஃபார்ம், இந்த வேர்டை நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிஃபார்ம், பெர்ஃபார்ம், ட்ரான்ஸ்ஃபார்ம்.
அஹ், என்ன சொல்றது, ரிஃபார்ம்னா என்னது, அஹ், என்ன சொல்றது, மறு அதாவது எனக்கு எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட் தெரியல. செயலாக்கம், பர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம், மாற்றம் படுத்துதல். ஓகேங்களா? ஸோ ஆர்பிடி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய மெயின்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் முக்கியமான சாப்டர். நான் உங்களுக்கு இதை கண்டிப்பாக நான் இந்த வீடியோலேயே சொல்லி கொடுக்குறேன்.